ஹalleluya. நல்ல உற்சாகமாய் இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எலியாவின் தேவன் நம் தேவன். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு நம்முடைய ஆண்டவரை பாடுவோம். பிரைஸ் அல்லாஹ். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நல்ல வாய்களை திறந்து ஆமென். எஸ், என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பாடுமா? வேண்டுகிற பக்தர்களின் ஜெபம் கேட்பார், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். அந்த காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன். நல்ல வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி இயேசுவே தெய்வம். ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிதன் வீரமுடன் முழங்கினான் தேவமானிதன். பாடுவோம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதனைப் போல நாம் எழும்பணும். தேவமானிதன் அக்கினியார் பதிலளிக்கும் தேவானி தேவன் என்றார் தேவமானிதன். அக்கினியார் பதிலளிக்கும் தேவானி தேவன் என்றார் தேவமானிதன். கர்த்தரே தேவன். நல்ல கரகோஷத்தோடு நல்ல வாய்களை திறந்து ஓ ரபாலா சாந்தலடரன மங்கரபோ. கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவமானிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவமானிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவமானிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவமானிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். பாடுவோம் பாடுவோம். வானங்களை கிழித்து இறங்கி வருகிற தேவன் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பாணித்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பாணித்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எங்கள் தேசத்தில் இயேசுதான் தெய்வம் என்று ஜனங்கள் துதிக்கணும், பாடணும். ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அந்த வல்லமை எங்க காலத்துல இறங்கி வரணும். ஆவியானவரே இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுதான் தெய்வம், அவர்தான் தெய்வம் என்று இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் உம்மை சொல்லணும். பாடுங்க பாடுங்க. தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
இறங்கட்டும் ஆண்டவரே. எலியாவின் ஆவி எங்களுக்குள்ள இறங்கட்டும். எலியாவின் ஆவி எங்களுக்குள்ள இறங்கட்டும். தேவ மனிதனை இறக்கின அந்த வல்லமை எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும். பெற்றுக்கொள் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவை மாற்றக்கூடிய எலியாக்களை எங்களை எழுப்போம். ஆமென். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இறங்கட்டும். எலியாவை போல அந்த அபிஷேகம் இந்த 5வது ஆராதனையில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். Receive in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க. இந்தியாவை மாற்றக்கூடிய அபிஷேகம் இப்பொழுது ஆண்டவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எங்களை மாற்றும் ஆண்டவரே, எலியாவை காட்டில எங்களை பயன்படுத்தும் ஆவியானவரே, எங்கள் தேசம் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடணும். எங்கள் தேசம் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடணும். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வருவதாக. Praise God. Hallelujah. மார்க் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு வருகிறார் என்பதை அவன் காதுகளாலே கேள்விப்பட்டு, ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் நடந்து போகும் பொழுது கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே. எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவனுக்குள்ளே God's kind of faith இருக்கிறது. அவனுக்குள்ளே தேவனைப் போல விசுவாசம் உள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. தேவனுக்கேற்ற விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. அவன் இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். எனக்கு இந்த 52வது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? குருடன் பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். நம்ம இடத்துல யாராவது வந்து பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னையா இதோ 10-5 கேட்டா நான் கொடுத்திருப்பேன். பார்வை அடையணும்னு வந்து கேட்கிறேன். கண்ணுதான் தெரியலன்னு பார்த்தா உனக்கு புத்தியும் சரியில்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை தான் பார்க்கிறார். அவன் கேட்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவரே ஆச்சரியப்பட்டு போனார். இந்த 5வது ஆராதனைக்குள்ள வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ள வரணும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேச முடியாத, கேட்க முடியாத அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ள செயல்படணும். 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இந்த சென்னை பட்டணத்துல ஒரு நல்ல வீடு கொடுங்கப்பா. ஆண்டவரே என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் கிடைக்கணும். அப்படி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அது சிரிப்பா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அந்த தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் ஆண்டவர் நாம் கேட்பதை கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம். அவன் போகும் பொழுதே அற்புதத்தை பெற்றுக் கொண்டான். பிரியமானவர்களே, ஒரு குருடன் நான் கண்ணு பார்க்க மாட்டேன், அவன் வாழ்க்கையே முடிந்தது என்று நினைக்கல. ஆண்டவர் கையில கேட்டான், நான் பார்வை அடையணும். பயங்கரமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கையில பெரிதாய் கேட்போம். கர்த்தர்